உட்காரும்போது சார் சொன்னார், ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக பேசுமா ஸோ தட் வி கேன் ரைட் அனி. ஸோ கான்ட்ரவர்சி இல்லாமல் ஒரு வருஷமாக நல்லா போகுது சார். இப்போ கான்ட்ரவர்சி எதுவும் வேண்டாம். ஐ திங்க் ஐம் ஃபைன் லைக் திஸ். அண்ட் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்துவம் இஸ் ரிலீசிங் ஆன் 20th. Yeah, it's huge. For us, it's a huge Red Giant movies has come, so we are all happy about it. And I mean 2 months ராம்னு கேட்டுறாங்க கேட்டுட்டு படம் பார்க்கணுமானே. ஆனால் நேற்று ஃபோன் பண்ணப்போ கேட்டப்போ இப்போ என்ன கையில் இல்லை, ரெட் ஜெயின் கையில் தான் இருக்குன்னு சொன்னார். ஸோ உதய் சார், ப்ளீஸ் ஐ வாண்ட் வாட்ச் த மூவி. நாட் 20th முன்னாடி. So yeah, it's a movie, almost 1 year actually story catered the shooting process, post production. The first day how excited I was, and the excitement I still am carrying for this movie because I really believe in this movie. சில வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு படத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நண்பேண்டா ட்ரெய்லர் பார்த்தேன் நான், சாரோட ட்ரெய்லர். அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ரியலி லைக் இட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன் தட் படம் வந்தால் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து see this film அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நான் ப்ரிவ்யூ பார்க்கலாம்ல சார்? தேங்க்யூ. ஸோ அப்படியே பேசிட்டு இருந்தேன், அப்படியே விட்டுட்டேன் நான். நெக்ஸ்ட் மார்னிங் திடீர்னு வந்து ராம் பிரகாஷ் ராயப்பா சார் வந்து கால் பண்ணி சொன்னார் தட் உதயநிதி சார் வந்து படத்தை வாங்கியிருக்காரு. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். தட் நைட்டில் ஸ்க்ரீனில் இந்த லோகோவை பார்த்தேன். இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து போஸ்டரில் இந்த லோகோ பார்க்க போகிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. ஐ வாஸ் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் ஸோ எக்ஸைட்டட். ஸோ தேங்க்யூ உதயநிதி சார் ஃபார் பேக்கிங் திஸ் ஃபிலிம். மீன்ஸ் அ லாட் டு அஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் மை ப்ரொடியூசர் சந்திரன் சார், நன்றி சொல்லி ஆகணும். இஸ் அ டார்லிங் ஆஃப் அ ப்ரொடியூசர். அண்ட் ஷுவர்லி இந்த இயரில் வந்து விஎல்எஸ் ராக்ஸ் வந்து இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிலீசிங் குவாலிட்டி ஃபில்ம்ஸ். அந்த நம்பிக்கை இருக்குது. ஐ ஹவ் ஃபுல் ஃபேத் இன். Best wishes to you, sir. And my director Ram Prakash Rayappa sir, the Vasant character kodudukku thank you so much. And சாபு சார் சொன்னாங்க தட் 40 அடி டவர்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலாக 40 அடி இல்லை, டவர் 40 அடி இருந்தது, பட் 3 floors மேலே. ஸோ டோட்டல் 70 அடி கிளைம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. ஒரே லொக்கேஷன்லேருந்து ஃபுல் சென்னை சுற்றி காமிச்சிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் இட் வாஸ் டஃப் பட் I really had a lovely time. And thank you to each and every person who worked in this film. தமிழுக்கு ஒன்றை எடுத்து வந்து ஒரு February 20th ரிலீஸ் ஆக போகுது. I'm really expecting big from this film. எல்லாரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். It's going to be a very different film. Thanks to Red Giant Movies, Udaynidhi sir, and my director Mr. Ram Prakash Rayappa, who actually worked hard behind this movie. And I'm actually, first of all, I told you that I'm totally a director's actor. And my DOP, Mr. Deepak Kumar Padhi, who actually showed me very beautiful in this movie. My co-actors, Nakul, Dinesh, and Bindu, Satish, and others also. Thanks to everyone. And thanks to the entire team, starting from the assistant directors and the crew members who actually worked hard. Everyone has worked hard behind this movie. இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனேன். ஸோ அவ்வளோ சின்ன இதில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல எல்லாம் உள்ளே வந்தாங்க. நக்குல் வந்தார், தினேஷ் வந்தார், ஹீரோயின்ஸும் நல்லா அப்படி பிந்து மாதவி, அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆச்சு. அப்போது ஃபஸ்ட்டு இந்த கமிட் பண்ணோடனே சொன்னார் டைரக்டர், இந்த மாதிரி படம் கமிட் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த கால் டாக்ஸி டிரைவர் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ கேட்டேன் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு. வெயிட்டான ப்ரொடியூசர் ஒருத்தர் கிடச்சிருக்காரு அப்படின்னாங்க. ஸோ அது பார்த்தோன்னே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து மியூசிக் பற்றி ஒரு இது வந்தது. யார் பிரதர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னேன். வெயிட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னாரு. ஸோ சொன்ன மாதிரியே வந்து அவங்க வந்து உள்ள தலைவலியும் வெயிட்டாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போது அதோட அடுத்த லெவல் அப்படின்னு சொல்ல போனால் உதய் சார் உள்ளே வந்தது. ஸோ அதான் எல்லாரும் இப்போவே இண்டஸ்ட்ரியில் ப்ளஸ் வெளியிலலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்காமே அந்த படம் அப்படின்ற ஒரு பேர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. கண்டிப்பாக ரெட் ஜெயண்ட் வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் மட்டும்தான். ஸோ அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அது. ஸோ எல்லாமே இப்போ வந்து நான் அந்த பாஸ் பண்ணிட்டோன்ற லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இனிமேல் எல்லாம் நீங்கள் எழுதுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே அதான் நான் திரும்பவும் நாங்கள் நிறையா சொல்லியாச்சு இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்டில். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும். இது வந்து என்னென்னா அந்த கால் டாக்ஸி டிரைவராக இது பண்ணும்போது அங்கங்கே அப்படியே ரோட்டில் வச்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி நான் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டு காரில் உட்காந்துருக்கேன். என் கூட யாருமே இல்லை, வெறும் அந்த இது மட்டும்தான் இருக்குது, வாக்கி டாக்கி மட்டும்தான் இருக்குது.
ஸோ அப்போ எங்கேயோ கேமரா எங்கேயோ தள்ளி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க மேலேருந்து ஜூம் பண்ணி. ஸோ அப்போ ஒருத்தர் ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருந்தாங்க கார்கிட்ட. அவங்க டக்குன்னு ஒருத்தர் வந்து கேட்டார் இந்த மாதிரி, பாஸ் டி நகர் வரீங்களா அப்படின்னாரு. நான் உடனே பார்த்த உடனே, ஓ சாரி சார் நீங்களா, ஓகே சாரின்னு சரி ஷூட்டிங்னு புரிஞ்சிட்டார் போல் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, பாவம்பா நடிக்கிற டைம் போக கால் டாக்ஸி ஓட்டுறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல இன்சிடென்ட்ஸும் நடந்தது இந்த படத்தில். ஏன்னா நிறைய அந்த மாதிரி ஒரு இந்த லொக்கேஷனில் போய் நேச்சுரலான இடங்களில் ஷூட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் எல்லா லெவல்லையும் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எழுதுறது தான் எல்லாமே இருக்குது. அண்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்டு உதய் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வெயிட்டான ப்ரொடியூசர், வெயிட்டான மியூசிக் டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு நக்குல் கூட உங்களோட முன்னாடி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தாப்புல முன்னாடி. எல்லாம் சேர்ந்து ஒரு வெயிட்டான தமிழ் படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபுல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மெயின் ரீசன் வந்து தமன் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த சாங் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இந்த நீங்கள் இப்போ பார்த்த சாங் வந்து நான் ரேடியோவில் கேட்டுட்டு என்ன படம் இது ரொம்ப நல்லா இருக்கே சாங்ஸ் அப்படின்னு விசாரிக்கும் போது யூடியூப்பில் போய் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. மதன் காக்கி சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து என்னுடைய நம்பரை அழுத்தலை, நான் தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். நான் தான் வந்து அவருடைய நம்பரை அழுத்தி சார் இந்த மாதிரி ஆக்சுவலாக அவர் ப்ரொடியூசர் சார் வந்து எனக்கு வந்து அவர் தயாரிப்பாளராக தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரெண்டாக தெரியும். ஒரு சிங்கப்பூரில் ஒரு வாட்டி மீட் பண்ணோம். அதுக்கப்புறமா அவர் முன்னாடி ஒரு படம் எடுத்திருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணேன், அந்த பழக்கம் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ட்ரெய்லர் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னேன். சார் காப்பி ரெடி ஆகிடுச்சு சார், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு. சார் ப்ளீஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னேன். அப்புறம் ஒரு 3-4 டேஸில் எனக்கு படம் காட்டினார். படம் பார்த்துட்டு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமான இருந்துச்சு. நார்மல் தமிழ் சினிமா கிடையாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு. அதே சமயத்தில் வந்து கமர்ஷியல் சினிமாவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதில் இருந்துச்சு. தினேஷ் அண்ட் பிந்து அவங்களுடைய லவ் ட்ராக்காக இருக்கட்டும், அது பயங்கர ஹியூமரஸாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நக்குலும் அவருடைய ஹீரோயின் அவங்களுடைய லவ் ட்ராக்காக இருக்கட்டும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக. நக்குல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நக்குல் எல்லா படத்துலையும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார். இந்த படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ½ hour பேசிட்டே இருந்தேன். எப்படி பண்ணீங்க, எவ்வளோ ஆக்சுவலாக சின்சியர் கங்க்ராட்ஸ் டு டைரக்டர் ராம் பிரகாஷ். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு அவர் வருவார், பெரிய டைரக்டராக வருவார். பத்திரிகை நண்பர்கள் உங்ககிட்ட நான் கேட்குறதுன்றதுனா, நல்ல படத்துக்கு எப்பவுமே ஒரு நல்ல விமர்சனங்கள், என்கரேஜ்மெண்ட் உங்ககிட்ட தான் எதிர்பார்க்குறோம். என்னுடைய ரெட் ஜெயின் மூவிஸில் வந்துட்டு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண படத்தில் வேணால் வந்து வெற்றி பெறாத படங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ண படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 100% சக்ஸஸ் ரேஷியோ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து உங்களுடைய என்கரேஜ்மெண்ட், உங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க, ஊக்குவிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வருகிற February 20 இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஒரு பாடல் ஒன்று தமன் நான் சேர்ந்து பண்ணியிருப்போம். எந்த விஷயம் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம எந்த விசையை அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அலைவரிசை மாற்றவே தொலைவிசையை அழுத்தவும், தலைவிதியை மாற்றவே உன் மூளையை நீ அழுத்தவும், குறுஞ்செய்தி எழுப்பவே விசைப்பலகை அழுத்தவும், பெருஞ்செய்தி எழுத உன் வாழ்க்கையை நீ அழுத்தவும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முழுக்க போகும். இந்த பாட்டை வந்து யார் புரிஞ்சுக்கிட்டாலோ இல்லையோ, இயக்குனரும் தயாரிப்பாளர் சந்திரன் அவர்களும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை எதை அழுத்தணும்னு சொல்லிட்டு யோசித்து அவங்க வந்து உதயநிதி அவர்களுடைய ரெட் ஜெயண்டோட அலுவலகத்தோட அழைப்பொலி அழுத்தியிருக்காங்க. ரெட் ஜெயண்ட் வந்து உதய் எப்போவுமே வந்து நல்ல படங்கள், நல்ல கான்செப்ட் இருக்கிற படங்கள், வித்தியாசமான படங்களை வந்து சூஸ் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து இந்த படம் ஆரம்பத்தில் வந்து ராம் வந்து எனக்கு கதை சொன்னப்போ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப இது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவிஸ், ஆனால் அதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணியிருந்தார். இப்படிப்பட்ட படங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு, நான் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரெட் ஜெயண்ட் வந்து இதை அவங்க வெளியிடுறாங்கன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த படத்தோட பாடல்கள் பண்ணும்போதும், அந்த கதை கேட்கும் போதும். அந்த மகிழ்ச்சி வந்து இப்போது இன்னும் நிறைய பேருக்கு பரவ போகுது இந்த 20ஆம் தேதி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. TN1 ரொம்ப எங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் சைடு ஒர்க் பண்ணுற டீமுக்கு எப்போவுமே ஒரு ட்ரீம் ஃபிலிம் இருக்கும். டெஃபினட்டாக இந்த படம் ரிலீஸ் ஆனால் எல்லாருக்கும் நல்ல நேம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எங்கள் டீமில் வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருக்கிற படம் TN1. VLS சார்
ஃபண்டாஸ்டிக் பர்சன், ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு ப்ரொடியூசர். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் ஸ்டூடியோக்கு வந்தாலே. அண்ட் டைரக்டர் ராம் வந்து அவர் வந்து எப்போவுமே ஒரு டைரக்டராக நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக சரி, ஒரு நாங்களாம் ஜாலியாக கிரிக்கெட் ஆடிட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். அண்ட் நகுல், அவனை நான் என்ன சொல்ல, பாய்ஸ்லேருந்து இட்ஸ் அ வெரி பிக் ஜேர்னி த்ரூ ஹிம். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். ஆக்சுவலி நடிச்சிருக்கான். ஸோ நக்குலுக்கு வந்து பயங்கரமான நேம் வரும். அண்ட் தினேஷும் சரி, அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இந்த ஃபிலிம். ஃபஸ்ட் டைம் வரும்போது ஃபுல் படம் முடிச்சுட்டு அப்புறம் தே கேம் டு மீ. நான் ஃபுல் படம் பார்த்தப்புறம் தான் நான் வந்து சைனே பண்ணேன் இந்த படம். ஸோ அதில் என்னோட இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களோட இது ஸ்கெட்யூல் அப்படி முடிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் படம் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அந்த வே கார்கேஸ் கிவன் லிரிக்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் அ வெரி குட் ஃபிலிம். டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துட்டோம் ஒன்ஸ் வி heard the news that Regent is releasing. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறோம் ஆல்ரெடி. ஏன்னா இட்ஸ் எங்களுக்கு ஹோல் டீமுக்கு இட்ஸ் வெரி பிக் ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த மாதிரி ரெஜெண்ட் வாழ்ந்தாங்க, ஆல்ரெடி நாங்கள் பாஸ் ஆகிட்டோம். ஸோ இட்ஸ் இன் அ வெரி குட் ஹேண்ட்ஸ் ரைட் நோ அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார் த ஃபார்வர்ட். வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ். ஒரு கிரியேட்டர் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ஒரு கொஞ்சம் சிரமமான விஷயம். ஆனால் அதை விட சிரமமானது என்னென்னா, இன்னொருத்தரோட க்ரியேட்டிவிட்டிக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. அதை என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் பண்ணியிருக்காங்க எனக்கு. என்னோடய கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு கன்சீவ் பண்ணி அதுக்கு ஈக்குவலான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னோடய தேங்க்ஸ் டு தமன், கேமராமேன் தீபக் பாடி, எடிட்டர் சாபு ஜோசப், ஆர்ட் டைரக்டர் வன்ராஜ். அண்ட் ஆல்சோ எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்தது செந்தில், டைலாக் ரைட்டர் செந்தில் தான். அவர் இந்த படத்தில் ஒரு டைரக்டர் மாதிரி தான். நான் போய் ஆக்ஷன் கட் சொன்னேன், அவ்வளோதான் எனக்கு அவருக்கு இருக்க வித்தியாசம். மற்றபடி ஸ்கிரிப்டில் இந்த வெறும் டைலாக் ரைட்டராக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீனு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் டெய்லி போய். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு செந்தில். இந்த படம் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு ஷூட்டிங் போன ஃபஸ்ட்டு டேலேருந்து நானும் ப்ரொடியூசர் சாரும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும்போதும் ஜென்ரலாக ப்ரொடியூசருக்கு வந்து கொஞ்சம் ஆடியன்ஸோட பல்ஸ் கொஞ்சம் கரெக்டாக பிடிச்சிடுவார். இந்த படம் ஓடும், இந்த படம் இவ்வளோ நாள் ஓடுங்கிற கரெக்டாக சொல்லிடுவார் ப்ரொடியூசரை. ஸோ பிகினிங்கில் ஷூட்டிங்காக இருக்கட்டும், டிஸ்கஷன் ஆகட்டும், அவர் சொல்லுவார், இந்த இடம் ஆடியன்ஸ் இந்தளவுக்கு அவங்க வந்து இவ்வளோ ரசிப்பாங்க, அவங்க வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் த்ரில்லிங் போதும் அவங்களுக்கு இது தரக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னார், அவங்க படம் பார்த்துட்டாங்க அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன சார் படம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு கேட்டேன். இல்லை, ரெட்ஜெயின் மூவிஸ் படம் பார்த்துட்டாங்க அப்படின்னாரு. ஸோ இவ்வளோ நேரம் அவர் அவங்கன்னு சொல்லிட்டு இருந்த ரெட்ஜெயின் மூவிஸை தான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. அவங்களோட பல்ஸ் என்னங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுனா, நம்ம எப்போவுமே ஒரு பொருளை செஞ்சு, ஒரு பொம்மையை செஞ்சு நம்ம கடைக்கு கொண்டு போய் அதை விற்கிறோம்னு நினைக்கும் போது, அதை கொண்டு போய் ஒரு வியாபாரிகிட்ட கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு அந்த பொருளை பார்த்துட்டான், இதுக்கு இந்த கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லைன்னு அதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் சொல்லி அதோட விலையை குறைச்சி ஒரு வியாபாரம் அவன் பண்ணிக்குவாங்க. இது வந்து தப்பு சொல்ல முடியாது, இது வியாபார தந்திரம். இது வந்து பிஸ்னஸ்னால் அப்படி தான் இருக்கும். இதுதான் நான் லைஃப்லாம் பார்த்தது. ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு படத்தை பார்த்துட்டு உதயநிதி சார் சொன்னது, இந்த பொருள் நல்லா இருக்குது, இந்த பொருள் தான் மக்களுக்கு வேணும், இந்த பொருளை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே எனக்கு வியாபாரத்து மேலே இருந்த கண்ணோட்டமே மாறிடுச்சு டோட்டலாக. ஒருத்தர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருந்தும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்க முடியுங்கிறது சாரை பார்த்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மீடியா, நாங்கள் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு பேசுகிறது வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். நிறைய ஆர்டிஸ்ட் படங்களுக்கு நடுவில் நாங்கள் வரோம். அதுவும் இந்த மாதத்தில் February 20th இதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்து உதயநிதி சார் பண்ணுறாரு. இந்த டேட்டில் பண்ணுவோம், இதுக்கு அந்த வலிமை இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து வரும், கண்டிப்பாக நம்புகிறேன்.